ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய வீடு லேண்ட் இந்த வீடியோஸ்லாம் போட்டுப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. நிறையவே எனக்கும் கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளா நம்மளோட ஒர்க் பிஸினால நம்மளால வீடியோஸ் சரியா போட முடியலங்க. ஆனா இனிமேல் நான் திரும்பி இறங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான வீடு லேண்டு எல்லாத்தையும் தேடிட்டு தான் இருக்காங்க. நமக்கு என்கொயரி வந்துட்டு தான் இருக்கு. அப்ப நான் என்ன ஒரு ஐடியா பண்ணிட்டேன்னா, இனிமேல் நம்ம ஃபுல்லா நம்மளோட ஃபுல் ஃபிளட்ஜில் இறங்கி நம்ம கிட்ட இருக்க வீடு லேண்டு திருச்சி ஃபுல்லா என்னென்ன நீடு இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும்னு கன்ஃபார்மா டிசைட் பண்ணி ஃபுல்லா இறங்கிட்டோங்க. அதுக்கு நான் பண்ண வேண்டிய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸலண்டான வீடு பார்க்க போவோங்க. அழகா ஒரு 2 BHK ஹவுஸ் நார்த் ஃபேசிங்ல. இந்த சைட்டை நீங்க பார்க்கும்போதே தெரியும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்க இடம். நல்ல ஒரு முக்கியமான லொகேஷன்ல நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அதிகபட்சம் 10ல இருந்து 15 நிமிஷம் டிராவல்ல நீங்க இந்த இடத்த ரீச் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஒரு பிரைமான லொகேஷன்ல உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான வீடை கொண்டு வந்திருக்கேன். வாங்க அந்த வீட்டுக்குள்ள போவோம். முப்பதுக்கு 40ன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சல் சைஸ் 1200, அந்த 1200 பிளாட் ஏரியால 1000 சதுரடியில வீடு கட்டியிருக்கோம். சூப்பரா வடக்கு பார்த்த ஒரு மனங்க, உங்களுக்கு பக்கா வாஸ்துவோட இருக்கும். அந்த வீட்டோட எலிவேஷனை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுத்தி 30க்கு 40 அளவுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளையாஸ் பிரிக்ல போட்டு காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால்ல உங்களுக்கு எஸ்எஸ்ல கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும், டபுள் பீம் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்டை போட்டு ஸோ உங்களுக்கு சேஃப்டி வைஸ்லயும் உள்ளக்குள்ள எந்த ஒரு சின்ன ஒரு கேப் இல்லாம அழகா அடைச்சி சூப்பரா கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ்லயும் செம்மையா இருக்குங்க. அதை போட்டு அதுக்கு மேல எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அண்ட் சூப்பரா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அழகா பண்ணி கொடுத்து கலர் காம்பினேஷன் பக்காவா எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே இந்த வீட்டுக்குள்ள ஒரு வியூ ஃபுல்லாவே பார்க்கலாம். வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் கேட்டை திறந்து உள்ள வந்தோம்னாக்க அழகா உங்களுக்கு போர்ட்டிகோ வச்சிருக்காங்க. போர்ட்டிகோட சைஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 10 அடிக்கு 13 அடி நீளம் இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களால ஒரு இனோவாக்காக கூட இதுல ஸ்பேசஸா நிறுத்திக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா இது வடக்கு பார்த்த மனை. அப்ப வடக்கு பார்த்த மனைனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாஸ்து உட்காருங்க. ஆஸ் பர் நார்த் ஈஸ்ட் கார்னர் சனி மூலையில உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வாஸ்து செம்மையா அமைஞ்சிச்சு. போர் வாட்டருமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 அடி 200 அடி தான் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இங்க தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஏரியா தான். அதே மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில உங்களுக்கு செப்டி டேங்கும் போட்டாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ப்ராப்பரா வந்துருச்சுங்க. அப்படியே நம்ம போர்ட்டிகோல இருந்து வீட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் போய் ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டி பத்தின இஷ்யூஸ் இருக்காதுங்க. அடுத்து நம்ம மெயின் நிலையை பார்க்குவோம். மெயின் நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே பிராஸ் ஃபிட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அதுமே வுட்டுமே பாருங்களேன், நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டீக் வுட்ல எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மரத்தோட திக்னஸும் பாருங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு திக்னஸ் இருக்குங்க டீக் வுட். அதுல ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஹாலுக்குள்ள வந்தோம்னா நல்ல ஒரு அகலமான ஒரு ஹாலுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 அடி நீளத்திலையும் 10 அடி அகலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹால் தான். ஹாலுக்குள்ள உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 2 இருக்கிறதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. டிவி வைக்கிறதுக்கான ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம டிவி யூனிட் வச்சுக்கலாம். அதுக்கான சுவிட்ச் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே நல்ல ஒரு பிராண்டடான சுவிட்சஸ்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிப்பர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எம்சிபி ட்ரிப்பர் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு ஃபியூஸ் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த இடத்துல பாயிண்ட் பிரச்சனை இருக்கோ அது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ட்ரிப் ஆயிடும். நீங்க அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள 2 பெட்ரூம் இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. வீட்டுக்குள்ள இருக்க பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாலில் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஃபால் சீலிங் பத்தி நான் சொல்லலைங்க. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா சூப்பர் டிசைன்ல உங்களுக்கு ஃபுல் லைட்டிங் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. வீட்டுக்குள்ள வந்ததுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக இருக்கிறதுனால பார்த்ததுமே சூப்பராக இருக்கும். மேலேருந்து வெயிலோட ஹீட் உங்களுக்கு கம்மியா ஃபீல் ஆகுங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போறோம். மாஸ்டர் பெட்ரூம் ஆஸ் பர் வாஸ்து படி உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேர மூலையில அமைஞ்சிருக்குங்க.
பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிளஷ் டோர் வச்சிருக்காங்க. இங்கேயுமே ஒரு டீக்குட் வச்சிருக்காங்க. 3க்கு 4 இன்ச்சு திக்னஸ்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸுமே பாருங்களேன், நல்ல ஒரு அகமான சைஸ்ங்க. 10க்கு 12 ஒரு சூப்பர் சைஸ்ல உங்களுக்கு இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. 10க்கு 12 இந்த பெட்ரூம்க்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ வென்டிலேஷன் உங்களுக்கு பக்காவா இருக்கும். வாஸ்துப்படி உங்களுக்கு இந்த மூலையை நாங்க அடைச்சு கொடுத்துருவோம். ஸோ இங்க விண்டோ கொடுக்காம கரெக்டா ப்ராப்பர் வாஸ்து அமைஞ்சிருச்சு. இங்க உங்க 2 சுவிட்ச் பொசிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ உங்க பெட்ல இருந்தே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லாஃப்ட் அண்ட் கபோர்ட நாங்களே உட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான MDF ஆஃப் மெட்டீரியல்ல பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே பக்கா சேனல்ல ஒரு ராயல் கலர்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் அண்ட் ஒயிட்ல பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன்ல பண்ணிருக்கோம். இதுக்கு போக டோர் PVC டோர்ல பண்ணி கொடுத்து உள்ள உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசட் வச்சு கொடுத்துட்டோம். அது இல்லாம மிக்சர் டிசைன்ல உங்களுக்கு போர்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு பைப்பிங்ல பொறுத்த வரைக்கும் ஷவர்லையும் தண்ணி வரும், ஹீட் அண்ட் கோல்ட் வாட்டர் தனியா வந்துடும். அதே மாதிரி இதுக்கு தேவையான ப்ரொவிஷனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய 2வது பெட்ரூமை பார்க்கோங்க. இந்த 2வது பெட்ரூமோட அளவுமே அழகா உங்களுக்கு 10:10ல கொடுத்துருக்காங்க. அதே சேம் பிளஸ் டோர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் ஸ்டாப்பர் பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ காத்துல உங்களுக்கு அடிக்கிற விஷயம் இருக்காது. இந்த ரூம்ல ஒரு 4க்கு 4 சைஸ்ல ஒரு பெரிய விண்டோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவும் ஈஸியா கிடைச்சிருங்க. இந்த ரூம்ல உங்களுக்கு ஃபுல்லா உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம்லயுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சுங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்தா அப்படியே வந்து அழகா குடி வந்துடலாம். இந்த ரூம்லயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இந்தியன்ல கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்தியன் கிளாசட். அதே மாதிரி 2 பைப்லைன் பொசிஷன் கொடுத்து ஈஸ்டர் பொசிஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க 2 பெட்ரூமும் பார்த்துருப்பீங்க. மெயினான விஷயமே வீட்டுக்கு கிச்சன் தானேங்க. கிச்சன் தாங்க நமக்கு மெயினா இருக்கணும். அதோட அகலம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா யூசேஜ் ஃபுல்லா மேக்சிமம் நம்ம வீட்டோட இல்லத்தரசிகள் கிச்சன்ல தான் பார்ப்பாங்க. ஸோ வீடு பார்க்க அவங்க வரும்போது எங்ககிட்ட அகலமான கிச்சன் தான் கேட்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டுல ஆல்மோஸ்ட் பெட்ரூம்க்கு ஈக்குவலா 10க்கு 10 அளவுல கிச்சன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில உங்களுக்கு கிச்சன் வந்துருங்க. அந்த கிச்சன்லயும் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் எடுத்து அதுல வாட்டர் ஃப்ளோ இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ்துப்படி பக்காவா அமைஞ்சிருக்குங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு மேல ஒட்டியிருக்காங்க. ஸோ என்ன தெரிவிக்கிறது, செவுக அழுக்காகுது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபுல்லாவே வார்ட்ரோப் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. உங்களுக்கு நீங்க தனியா எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், செமி மாடுலர் கிச்சனுக்கு தேவையான எல்லா பொசிஷன்ஸும் இங்க உங்களுக்கு பண்ணி ரெடியா கொடுத்துருக்காங்க. மேல அதே மாதிரி லாஃப்ட் ஃபுல்லாவே மழை வேலை இழைச்சி உங்களுக்கு கபோர்டு ஒர்க்க பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து யூட்டிலிட்டி ஆக்சஸ்க்காக உங்களுக்கு தனி டோரும் கொடுத்துருக்காங்க. அந்த டோருமே பாருங்க ரொம்ப அழகா, இது வந்துட்டு ஷைனிங் டோருங்க. இது எதுக்காக இந்த மாதிரி டோர் கொடுக்குறதுன்னா, மழை பெஞ்சு டோர் வந்து வீணாக கூடாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் டோர் கொடுப்பாங்க. ஸோ மழை தண்ணி இதுல பட்டாகும் உங்க டோர் வீணாகாதுங்க. ஏன்னா மரத்துல தண்ணி பட்டா வீணாகும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் அவுட் சைட்ல வரத உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங் டோர் கொடுக்குறது. அண்ட் பேக் சைடும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப காம்பவுண்ட் சைட்ல வந்தோம்னாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பின்னாடி ஆக்சஸிங் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடை சுத்தி உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் வாங்க. இப்போ வீட்டோட மொட்டை மாடிக்கு போக படிக்கட்டை பார்க்குவாங்க. படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ரெயில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்எஸ்ல கொடுக்கறதுனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, வெயில்னால உங்களுக்கு ஹேண்ட் ரெயில் சுடாதுங்க. நல்லா நீட்டா உங்களுக்கு பக்காவா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாடியில ஏறி வந்ததுமே உங்களுக்கு ஃபுல்லாவே கூலிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னாலும் தெரியும், இந்த டைல்ஸோட காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகங்க. ஏன்னா இந்த டைல்ஸ் ஒட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, வீட்டுக்குள்ள ஹீட் ரொம்ப கம்மியா இறங்கும். அந்த பர்பஸ்க்காக கூலிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஜெக்ஷனுக்கு 2 பில்லர்ஸ் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வீட்டை நீங்க இன்னும் 2-3 மாடிக்கு மேலே ஏற்றலாம். அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பி பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 500 லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க. நமக்கு தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடு ரொம்பவே எக்ஸலண்டா கட்டியிருக்காங்க. மெட்டீரியல் ஆஃப் குவாலிட்டிஸ் எல்லாமே செம்மையா பக்காவா கொடுத்துருக்காங்க. வால்ஸ் எல்லாமே 9 இன்ச்சஸ் வால்ல போட்டிருக்காங்க. உள்ள பட்டிருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ். டைல்ஸ் எல்லாமே பக்கா கிளாசி வெட்டிஃபைட் டைல்ஸ். இந்த மாதிரி பக்காவா பண்ணி கொடுத்துருக்க ஒரு எக்ஸலண்டான வீடு தாங்க இந்த வீடு. இந்த வீட்டோட சைஸ் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1000 பில்டிங் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த வீடுங்க. வாஸ்துப்படி பக்காவா இருக்கும். 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிங் ரோட் வழியாக கனெக்டிவிட்டி பஞ்சப்புலேருந்து உங்களுக்கு வருதுங்க. அந்த ரிங் ரோட் வழியாக நம்ம கனெக்டிவிட்டி பண்ணும்போது 10லேருந்து 15 இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. நம்ம ரொம்ப ஃபேமஸான வயலூர் முருகன் கோயிலுக்கு பக்கத்துல தாங்க இந்த கோயில், இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க
ஸ்க்ரீன்ல தெரிய என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த வீடை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய வீடு லேண்டு எல்லாமே கண்டினியூஸா தொடர்ந்து பண்ணதாங்க போகும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மெயினா நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.